மீனம். மீன ராசி 2025 ஏப்ரல் மாதம். மீனம். குருவுடைய ஒரு ராசியில பிறந்த நீங்க, குரு சுக்கிரன் பரிவர்த்தனையுடைய அங்கேயே ஜென்ம சனி இப்பதான் உள்ள வந்திருக்காரு. ஏப்ரல் மாதம் உங்க தலை மேல சனி உட்கார்ந்திருக்கார். கூடவே சுக்கிரன், கூடவே புதன், சூரியன், ராகு. மூளைக்குள்ள வந்து ஒரு 5 பேர் உட்கார்ந்து 5 பேர் பேசிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? காதுல வந்து 5 பேர் குரல் கேட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கு. ஆளாளுக்கு ஒண்ணு பேசுவாங்க. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆளாளுக்கு ஒரு ஐடியா குடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு தோணும், நமக்கு என்ன சுயமா எதையும் யோசிக்கவே தெரியாதா? அந்த மாரி இருக்க சூழ்நிலைன்னு தோணும். அப்படிதான் இருக்கும் நேரம். எல்லாத்தையும் கேட்டுங்க. எதையும் ரியாக்ட் பண்ணாதீங்க. அது பாட்டுக்கு நீங்க கேட்காட்டி காதுல பஞ்சு வச்சு போத்தனாலும் வந்து விழும். வார்த்தைங்க விழும். அது எப்படியாவது வரும். ஸோ இது வந்து அமைதியா நீங்க கவனிக்கலாம். முடிவெடுக்க வேண்டாம். முடிவெடுக்கிறதுக்கு ஏப்ரல் மாதம் 2025 ஃபேவரபிளா இல்ல. ஏன்னா செவ்வாயும் நீச்சமா இருக்கு. குரு 3 ஹவுஸ்ல, 1 ஹவுஸ்ல ராகு, 1 ஹவுஸ்ல சனி, 1 ஹவுஸ்ல மத்த எல்லா பிளானட்டும் சேர்ந்து ஒரு குழப்பமா இருக்கு. குழப்பமான நேரம். ஸோ மீனம் 2025 ஏப்ரல். ஜஸ்ட் லிசன், அப்சர்வ், பட் டோன்ட் ரியாக்ட். டோன்ட் ரியாக்ட் ஃபார் எனிதிங். ஜாப், கரியர், ப்ரொஃபஷன், பொசிஷன், சேஞ்சஸ், மைக்ரேஷன். எதையுமே வந்து வேகமா செய்யணும்னு சொல்லிட்டு போட்டு உங்கள குழப்பிக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. ஒண்ணும் கெட்டு போயிடாது. ஒண்ணும் பெருசா பாதிக்காது. அது வரும். அடுத்த மாசம்லாம் டிரான்சிஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ ஏப்ரல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க. எது வந்தாலும் அத வந்து உள்வாங்குங்க, கவனிங்க, யோசிங்க. அப்படி அப்படி பிக் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் லைக் தட் பிக் பண்ணாதீங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒரு டிசிஷன் எடுங்க. திங்க் ட்வைஸ், திங்க் த்ரைஸ். எதுவா இருந்தாலும். குறிப்பா வந்து இன்வெஸ்ட்மென்ட்ல ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்க. மீனம் இன்வெஸ்ட்மென்ட்ல யோசிக்கிறீங்க. பெருசா போலாம். கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். வேற யாருக்கூட டை அப் பண்ணி பண்ணலாம் அப்படின்லாம் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா நல்லா திங்க் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மென்ட்ல. ஏன்னா குரு 3 ஹவுஸ்ல இருக்காரு. சுக்கிரன் வந்து லார்ட் ஆஃப் 8 உங்களுக்கு 1 ஹவுஸ்ல இருக்காரு. துணிச்சலா பெரிய அமௌண்ட்ட பல்கா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஆள கவுத்து விட்டுரும் உஷாரா. அதுலயும் நிறைய பேர் ஷேர்ஸ் அண்ட் ஸ்பெகுலேஷன் பிசினஸ்ல பிட்காயின், கிரிப்டோலாம் மாட்டிக்கிறாங்க உஷாரா. மீனம் சேர்ந்தவங்க பர்ட்டிகுலரா. ஏன்னா ஆசைய தூண்டுற மாரி வார்த்தைகள் வந்து காதுல விழும். அதுக்கு வந்து அடிமையாயிடாதீங்க. மீனம் வந்து ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி லைஃப் அண்ட் மேரேஜ் ரிலேட்டடா நம்ம வந்து பார்க்கும்போது செவ்வாய் நீச்சமாற ஒரு மாதம் இது. நெறைய ஆர்வம் இருக்கும், நெறைய ஆசை இருக்கும், நெறைய வாய்ப்புகளும் கண்ணுக்கு தெரியும். பட் வரன தேர்வு செஞ்சு ஒரு கன்க்ளூஷன்ல கொண்டு போய் முடிச்சு அத திருமணமா நீங்க வந்து டேட்ட ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு வேகம் காட்டாது. தடை வரும். குழப்பம் வரும். முடிவெடுக்கிறதுக்கு உண்டான மாதம் இது கிடையாது. வரன் பார்க்கலாம். மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோட போகும். சப்ஜெக்ட் அவங்களுடைய இண்டிவிஜுவல் தசாபுத்தி அண்ட் பெர்சனல் ஹாரோஸ்கோப்பை பொறுத்து இருக்கு. பட் மீனம் இந்த புதுசா கல்யாணம் பண்றாங்க. நான் லாஸ்ட் இயர் தான் கல்யாணம் பண்ணேன். 2 இயர்ஸ் தான் ஆச்சு. அப்படின்றவங்க யாராவது எய்தர் ஒருத்தருக்கு பார்ட்னர்ல யாராவது ஒருத்தர் மீனமா இருந்தாங்கன்னா, ஒரு தேவையில்லாத ஒரு கன்ஃப்யூஷன் அண்ட் தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே ஒரு கொளுத்தி போடுற மாரி போடும். சும்மா சோதிக்கிற மாரி அப்படியே சும்மா செக் பண்ணும். ஒரு ஊசி குத்துற மாரி குத்தும். அந்த மாரி ஒரு நேரம் மீனம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த சமயத்துல வந்து நீங்க வந்து அந்த கம்பேட்டிபிலிட்டி பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அத நீங்க பெருசுபடுத்தாதீங்க. ஒருவேளை அப்படி வந்தாலும் அத பெருசா கண்டுக்காம கொஞ்சம் தள்ளி போட்டா நல்லதுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா, இப்ப வந்து அது நீங்க நெனைக்கிற அளவுக்கு ஒரு எல்லாமே வந்து ஒரு புரிதலோட போற நேரம் இது கிடையாது. அதனால சொல்றேன். ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்ல உள்ளவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ பண்ணலாமா? பிரேக் பண்ணிடலாமா? கன்டின்யூ பண்ணலாமா? பிரேக் பண்ணிடலாமா? கல்யாணம் பண்ணிடலாமா? இல்ல அப்படியே விட்டுடலாமா? இல்ல அப்பா, அம்மா சொல்றதே இந்த மாரி ஒரு குழப்பம் தான் வரும். எப்பவுமே நான் சொல்லுவேன் ஒண்ணு, குழப்பமான நேரத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஒரு விஷயம் குழப்பமா இருக்கா? டோன்ட் டேக் எனி டிசிஷன். தள்ளி போட்டுருங்க அவ்வளோதான். உங்க மைண்ட் சொல்லலையா தெளிவா, இது வந்து சரியோ, தப்போ, நம்ம வந்து ப்ளஸ்ஸோ, மைனஸோ, ஆதாயம் அடையணுமோ, நஷ்டம் அடையணும். ஆனா வந்து நமக்கு புத்தி வந்து தெளிவா இருக்கும்போது எடுக்கிற முடிவு தான் ஆல்வேஸ் சாதகம். தெளிவு இல்ல அப்படின்னா முடிவு எடுக்காதீங்க. அத பார்த்துங்க.